பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ராகாப் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து 3 இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவளுடைய பெயர் வருது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இவளுடைய கிரியைகளை குறித்து அவர் பாராட்டி எழுதுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலேயே இவளுடைய பெயர் வருகிறது. எங்கே அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய அந்த ஜீனாலஜி பெயர் பட்டியலில் ராகாபுடைய பெயர் வருது. பாருங்க, இவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, அவளுடைய விசுவாசமும் அவளுடைய அந்த விசுவாச கிரியையும் தான் கர்த்தரை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு காரணம். அது என்ன செஞ்சா அப்படின்னு பார்க்கணும்னா யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகணும். அங்கே யோசுவா என்ன பண்ணுறாருன்னா எரிகோவை வேவு பார்க்க 2 பேரை அனுப்புகிறார். அந்த 2 பேரை இவள் தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து அந்த எரிகோவின் ராஜாவுக்கு அவனுடைய கைக்கு தப்புவித்து அவங்கள ஜன்னல் வழியாக அவள் இறக்கி விடுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அவள் சொல்கிறா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களை நடத்தின அந்த விதத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறா. இவன் நேரடியாக எதையும் பார்க்கல. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தபோது செங்கடல் பிளந்தது, திரும்ப இந்த பக்கம் வந்தது, மண்ணா வருது, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இந்த எமோரியரின் ராஜாக்களை அவர்கள் முறியடித்தது, இந்த மாதிரி காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டு இப்படி தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டு தன்னுடைய மனமாற்றத்தை அங்கே சொல்லுகிறா. அவள் ஒரு அறிக்கை செய்கிறா பாருங்க, வானத்திலும் தாழ பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையையும் அவள் செய்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அவங்களோட உடன்படிக்கை செய்கிற, நான் உங்களை காப்பாற்றினது போல நீங்களும் எங்களை காப்பாற்றணும். அந்த எரிகோ அழிக்கப்படும் போது எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள், நாங்கள் உங்களோடு வர விரும்புகிறோம், உங்களுடைய தேவனே எங்களுடைய தேவன் என்று அறிக்கை செய்ததுனால இந்த கேள்விப்பட்டதிலேயே அவர் விசுவாசித்தால், மனமாற்றம் அடைந்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், விசுவாச அறிக்கை செய்தால், தேவ பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணினால், தேவனுடைய பக்கமாக அவள் வந்து விட்டாள். இந்த ஒரு காரணத்தினால ராகாபுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அவளுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த அவளுடைய ஆசீர்வாதம் பாருங்க, யோசுவா 6:25 நம்ம வாசிக்கும் பொழுது அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே குடியிருக்கிறாள். அவளுடைய பேர் பாருங்க, இப்போ கூட நம்ம அவளை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் அவர்களை குறித்து பேசாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவளை மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அதற்கு காரணம் அவளுடைய விசுவாசமும் அவளுடைய அந்த கிரியைகளும் தான். அந்த மாதிரி ஒரு விசுவாச கிரியை நம்மும் காட்டுவோம். நம்மையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.